ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நம்ம அரிசி ஒரு 2 தடவை மட்டும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி, புதினா, தயிர் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் சோம்பு மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பைசஸ் வேணாலும் போட்டுக்கிறேங்க. நான் எப்போதுமே சோம்பு மட்டும்தான் போடுவேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வரணும். இந்த அளவு நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லி, புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி, மல்லி, புதினா எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் நான் பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாவும் நான் இது கூட சேர்க்கல. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தயிர் தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. துண்டு துண்டாக தெரியக்கூடாது தயிர். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறி நமக்கு என்னென்ன காய் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், அப்புறம் வேறு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்பில் 1 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஓரங்கள்லாம் கொதித்து வந்ததும் உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இதில் இப்போது நெய் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ தான் நெய் சேர்க்குறேன். ஸ்டார்டிங்கில் நெய் சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ.